கண்மணி, அன்பு எல்லாருமே வந்து அந்த வில்லேஜுக்காக போகிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள்கிட்டலாம் ரொம்ப அழகாக பழகுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து எல்லா ரெசிபியும் நாங்கள் சொல்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வந்து இந்த உணவு வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படைகிறாங்க எல்லாருமே. இங்கே கண்மணியும் அன்பு வந்து சரிங்க, ஒவ்வொருத்தர்கிட்டே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு தங்குற இடம்லாம் நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க பேர், அவங்களாம் என்ன உறவு முறை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கண்மணி வந்து கேட்குறாங்க, இவர் உங்கள் புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என் புருஷன் தான், ஆனால் புருஷன் இல்லை அப்படின்றாங்க. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, புருஷன்றீங்க புருஷன் இல்லைன்றீங்க அப்படின்னோட. கரெக்டுங்க, புருஷன் வந்து எப்படின்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் சேர்ந்தாதாங்க முதல்ல எங்களுக்குள்ளே வந்து புருஷன் பொண்டாட்டின்ற உறவே ஏற்படும். எங்களுக்குள்ளே வந்து இன்னும் அது ஏற்படலை, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஏங்க அப்படின்னோடனே, இல்லைங்க எங்களுக்கு தள்ளி வச்சுருக்காங்க, எங்களுக்கு ஒன்றும் நல்ல நேரம் வரல, அது வந்தோடனே தான் நாங்கள் இப்படி இருக்கணும், அப்போ தான் நாங்கள் உண்மையான புருஷன் பொண்டாட்டியாக மாறுவோம் அப்படின்னு வந்து கண்மணி யோசிக்கிறாங்க. வந்து உடனே யோசிச்சுட்டு நம்மளும் அப்படி தான் இருக்கோம்ல, உண்மையே சொல்லப்போனால் இவரும் நானும் புருஷன் பொண்டாட்டி இல்லையா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன கண்மணி என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறை எடுத்துகிட்டு போய் காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் நீங்கள் தங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடில் மாதிரி இருக்குது, ஒரு சின்ன வந்து இருக்க குடில் மாதிரி. அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க, அழகாக இருக்குது அப்படின்றாங்க. இங்கே தான் நீங்கள் தங்க போகிறீங்க, இங்கே தங்கிக்கிங்க, ஏதாவது ஒன்றா நான் எங்களை கூப்பிடுங்க, முக்கியமான விஷயம், இங்கே விலங்குகளில் நடமாட்டம் அதிகமாக இருக்கும், வெளியே மட்டும் வந்துடாதீங்க, வெளியே வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த குடில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம அன்பு எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னோடனே கண்மணி வந்து அன்புக்கிட்ட கேட்குறாங்க, எங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லைங்க அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வருது, நம்ம 2 பேர் புருஷன் பொண்டாட்டியான்னு கேட்குறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், ஏன்னா நம்ம மேரேஜ் பண்ணியிருக்கோம்ல அப்படின்றாரு. சரிங்க, உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, என்ன நீ இப்படி சொல்கிற, உங்கள் அடுத்து நான் தாடி கட்டினேன்ல எல்லா முன்னாடியும், அப்புறம் என்ன இந்த கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, அவங்க சொன்னாங்களே ஞாபகம் இருக்கா, அந்த கிராமத்தாளுங்க உண்மையான புருஷன் பொண்டாட்டினா 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு, நம்ம எப்போங்க அந்த மாதிரி சேர்ந்து வாழ்வோம், நம்ம எப்போ புருஷன் பொண்டாட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அமைதியாக இருக்காரு. அதை கேட்டுட்டு வந்து கண்மணி கேட்குறாங்க, சொல்லுங்கங்க, ஏன் இப்படி அமைதியாக இருந்தால் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாரு கண்மணி, இதெல்லாம் பற்றி இங்கே பேச வேணாம், நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் கவனிப்போம், தேவையில்லாத விஷயத்தில் எதுக்கு என்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்க, உனக்கே தெரியும் உன் மேலே நான் கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி நமக்குள்ளே இதெல்லாம் நடக்கும், இந்த ஜென்மத்துக்குள்ள எந்த ஜென்மத்துக்கும் நமக்குள்ளே இதெல்லாம் நடக்கவே நடக்காது, அப்போ நம்ம ரொம்ப புருஷன் பண்ணிட்டு ஆகவே மாட்டோமா, அவங்க சொன்னால் நான் என்ன பண்ண முடியும், நம்ம ஊர்லலாம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு தாலி கட்டினா மட்டும் தானே, அப்புறம் இப்படி அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்கல்ல இந்த மாதிரி இருந்தால் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு, அப்போ நீங்கள் வந்து என்னோட ஹஸ்பண்ட் இல்லையா, நான் உங்கள் ஒய்ஃப் இல்லையா அப்படின்னு. இங்கே பாரு கண்மணி, இந்த மாதிரி ஏடாகூடமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காத, இங்கே வந்து நீ ரொம்ப கெட்டு போயிட்ட அப்படின்றாரு. இங்கே வந்து தாங்க எனக்கு தெரியான தெளிவு பிறந்திருக்கு அப்படின்றாங்க கண்மணி. அன்பு வந்து சரி ஓகே, காலைல சீக்கிரம் எழுந்தணும் படு அப்படின்னு உடனே படுக்கிறாங்க 2 பேருமே. அப்போ திடீர்னு வந்து விலங்குகளாக சத்தம் போடுறது. கண்மணி ரொம்ப பதறி போகிறாங்க, ரொம்ப பயந்து போகிறாங்க. உடனே அன்பு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு வந்து ஏதோ மாற்றங்கள் வந்து உடம்புல ஏற்படுது. உடனே வந்து அன்புக்கு ஒன்றும் புரியல, அப்படியே வந்து ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. அன்பு வந்து என்ன பண்ணுறாரு, கண்மணி வந்து தள்ளி தள்ளி போகிறாரு. ஆனால் கண்மணி வந்து அப்படியே பயந்து பயந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அன்பு வந்து அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து தூங்கிடுறாங்க 2 பேரும். மார்னிங் வந்து 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னா கண்மணி வந்து தடுக்கி விட போகிறாங்க. அன்பு தாங்கி பிடிக்கிறாரு. அடுத்து கண்மணி எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பயப்படுறாங்க. அன்புவை கட்டி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அன்பு வந்து தன்னை அறியாமல் வந்து கண்மணியை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே எல்லா இடமும் வந்து சுற்றி பார்த்துட்டு ஒரு இடத்துலையும் ஒரு ரெசிபி வந்து சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டு கண்மணி அவ்வளோ அழகாக வந்து நோட் பண்ணுறாங்க. அதை பார்த்து அன்பு ரசிக்கிறாரு கண்மணி பண்ணுறதை.